இது 1965லேருந்தே எடுத்துக்கலாமே. சுவாமி வந்து பெர்மனெண்ட்டாக தங்க வந்தது வந்து 1965. 1959 சுவாமி திருவண்ணாமலை வந்துட்டேன்னு சொன்னாலுமே, அதுக்கப்புறம் சென்னை போகிறார். சென்னை போய் ஜேகேஎஸ்மூர்த்தி, ஜிஎஸ் வில்லு சொசைட்டி, இன்னும் நிறைய இடங்களுக்கு போகிறார். இங்கே வந்து மேக்லூர் போகிறார். மேக்லூரில் ஒரு 6 மாதம் தங்குறார். இந்த மாதிரி நிறைய இடங்கள் சஞ்சாரம் பண்ணியிருக்காரு. 65க்கு அப்புறம் வந்து சாமி அதிகமாக வெளியே போனதில்லை. 65ல் சாமிக்கு இருந்த டிவோட்டிஸ் வந்து நிறைய பேர் ஃபாரினர்ஸ். அவங்க என்ன ஜாதி? 65லேருந்து பெருமாள் சாமி மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஜெகநாதன் வந்தாப்புல, இன்னும் எத்தனையோ பேர் வந்தாங்க. இவர் ஸ்ரீனிவாசன் வந்தார். அவங்களாம் என்ன ஜாதி? அன்பை பார்த்து தான் சாமி வந்தாங்களே தவிர்த்து ஜாதியை பார்த்து சாமி ஒரு நாளும் போகலை. சாமி ஒரு நாளும் ஜாதியை பார்த்து சாமி வந்து பக்தர்களை கவரலை. அன்பை பார்த்து தான் அவர் வந்து வெளியே போனார். அன்பு பார்த்து தான் அதனால் கவரப்பட்டார். அதனால் ஜாதின்னு ஒன்று கிடையவே கிடையாது. சாமிக்கு அன்பு செலுத்துறதுக்கு ஜாதி வந்து ஒரு வழிமுறையாகவே இருந்தது கிடையாது. என்றைக்கு இருந்தது கிடையாது. 65களில் யாரோ 65களில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 70க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ், இந்தியன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 72ல் வந்து தவகுணத்தில் வந்து நிறைய பிராமின்ஸ் வந்தாங்க, நான் பிராமின்ஸ் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் 76க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாடார் கம்யூனிட்டிலேருந்து நிறைய பேர் வந்ததாக கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஆனால் அந்த சமயத்திலே வந்து டாக்டர் டிபிஎம் வந்தார், ஆசா ஞானசம்பந்தம் வந்தார், இன்னும் எத்தனையோ பேர் வந்தாங்க. அத்தனை பேரும் நாடார்கள் கிடையாது. நாடார்கள் வந்து கண்ணுக்கு வெளிச்சம் போட்டுக்கு பார்க்குற மாதிரி தெரிஞ்சது காரணம் சன்னதி வீட்டை வாங்கி கொடுத்தது நாடார் கம்யூனிட்டி பீப்புள். அதே மாதிரி சுபேநாடர் சமாதி இங்கே இருக்குது. சுபேநாடர் சமாதியை பற்றி பேசும்போது சுபேநாடர் மடத்தில் போய் சாமி போய் இருக்கும்போது நாடார் கம்யூனிட்டி பீப்புளோட தொடர்பு படுத்தி பேசினாங்க. கீவா ஜெகநாதனே எழுதின ஒரு பாட்டில் நாடார்களை பலர் வருவர் அப்படின்னு ஒரு பாட்டில் எழுதியிருப்பார். கண்ணுக்கு வெளியே தெரிஞ்சது தான் நாடார். ஆனால் நாடார் கம்யூனிட்டி பீப்புள் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. நாடார் இல்லாத கம்யூனிட்டி பீப்புள் தான் நிறையா பேர் வந்தாங்க. அதில் பிராமின்ஸ் ரொம்ப அதிக பேர்லாம் வரல. பிராமின்லேயும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. இப்போ ஆசிரமத்துலேயும் என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க பிராமின்ஸ் தான் அதிக டாமினேஷன். பிராமின்ஸு கிடையாது. எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் சேர்ந்து தான் அங்கே இருக்காங்க. அதிகார மையத்தில் கூட 1-2 பேர் தான் இருக்காங்களே தவிர்த்து இப்போ மற்றவங்களாம் நான் பிராமின்ஸ் தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. நான் பிராமின்ஸாக ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு பற்றி பிராமணிக்கள் ஒரு கண்ட்ரோல் இருந்ததா, ஒரு பிம்பம் இருந்தது. ஆனால் இந்த பிம்பமும் மாயேங்கிறது கொஞ்ச நாளே புரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கி டெஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா 1-3 பேர் வந்து நான் பிராமின்ஸ் இருக்காங்க. நான் பிராமின்ஸ் எப்படி ஒரு 5 பேர் இருக்கிற டெஸ்டியில் 6 பேர் இருக்கிற டெஸ்டியில் பாதிக்கு பாதி நான் பிராமின்ஸ் இருக்காங்க. இப்போ அங்கே உள்ள பூஜை புனஸ்காரங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பிராமணிகள் நினச்சிட்டு இருக்காங்களே தவிர்த்து இதை கடந்து வெறும் சாமியினுடைய சிலையை நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டோம், சாமியுடைய சமாதியை வளம் பண்ணிட்டோம். அவங்கள்ட்ட போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்கல்ல. சாமியை வந்து நேரடியாக பார்த்தவங்க, நேரடியாக பார்க்காதவங்க, இவங்களில் பூரா பார்த்திங்கன்னா பிராமின்ஸோ இல்லாட்ட நாடார்ஸோ அவ்வளோ பேர் கிடையாது. எல்லா சமூகத்தினரும் கலந்து தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பக்தர்கள் மட்டும்தான் இருக்காருங்க. பக்தர்களுக்கு ஜாதி கிடையாது. அப்படி ஜாதி சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க பக்தராக இருக்க முடியாது.